ஒரு குற்ற சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அந்த குற்றவாளி அந்த இடத்துல விட்டுட்டு போற தடயங்களை வச்சு தான் போலீசார் அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் எந்த ஒரு குற்றவாளியா இருந்தாலும் தான் எந்த தடயத்தையும் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருப்பாங்க. அதே மாதிரி தான் கொலை சம்பவங்களும். ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த கொலையாளி விட்டுட்டு போற மிகப்பெரிய தடயமே அந்த கொலை செய்யப்பட்டவருடைய உடல் தான். அந்த சடலத்தையும் அதை சுற்றி அந்த கொலையாளி விட்டுட்டு போற தடயங்களையும் வச்சுதான் போலீஸ்காரங்க கொலைகாரனை தேடுவாங்க. அதை வச்சுதான் அவங்க கண்டும் பிடிப்பாங்க. ஒரு கொலையாளி ஒருத்தரை கொன்னுட்டு அவரோட உடலையே காணாம ஆக்கிட்டான்னா எப்படி போலீசாரால கண்டுபிடிக்க முடியும்? அதை விட ஒரு படி மேல போய் கொலை நடந்த சம்பவமே வெளியில தெரியல அப்படின்னா போலீசார் கொலையாளியை எப்படி தேடுவாங்க? கொலை நடந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாதே, அப்புறம் எங்க போய் கொலையாளியை தேடுறது? அதனால தான் கொலை செய்யறவங்க தாங்க செய்யற கொலையை மறைக்கிறதுக்கு முதல்ல அந்த டெட் பாடியை மறைக்கிறதுக்கு என்னவெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் செய்வாங்க. ஆனா என்ன பண்ணாலும் ஒரு சடலத்தை அவ்வளவு சுலபமா அழிச்சிட முடியாது. அந்த சடலம் எப்படியாவது வெளியில வந்துடும். அதை வச்சுதான் போலீசார் அந்த கொலையாளியை தேட ஆரம்பிப்பாங்க. அந்த சடலம் தான் அந்த கொலையாளியை காட்டியும் கொடுக்கும். நாம் இன்னைக்கு பார்க்க போற கொலைகாரன் பயங்கரமான ஆளு. கொலை செஞ்சுட்டு அந்த உடல்களை முழுவதுமா அழிச்சிட்டான். பல வருடங்களா வெளியில யாருக்குமே தெரியாம வெற்றிகரமா இதை செஞ்சுக்கிட்டே இருந்தான். அவன் எத்தனை பேர்த்த கொண்டான் தெரியுமா? ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லைங்க, 200 பேருக்கும் மேற்பட்ட ஆட்களை கொண்டிருக்கிறான். அவன் இத்தனை கொலைகளையும் செஞ்சுக்கிட்டு அந்த சமூகத்துல ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆளா நடமாடிட்டு இருந்திருக்கான். அவன் ஏன் மரியாதைக்குரிய ஆளா நடமாடினா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவன் உன்னதமான உயிர்களை காப்பாற்றுற ஒரு டாக்டர் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆமாங்க, சரியா தான் சொன்னேன், டாக்டரா தான் இருந்தான். அவன் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர். இவன் குறி வச்சு கொன்னது எல்லாமே டாக்ஸி டிரைவர்கள் தான். இந்த கொலகார டாக்டருக்கு பத்திரிகைகள் சூட்டின பேர் என்ன தெரியுமா? டாக்டர் டெத். ஆமாம், டாக்டர் மரணம் அப்படின்னு தான் இவனுக்கு பெயர் சூட்டினாங்க. 200க்கும் மேற்பட்ட கொலைகளை இவன் செஞ்சிருந்தாலுமே கூட எந்த சடலமுமே கிடைக்கவே இல்லை. அதனால இப்படிப்பட்ட கொலைகள் நடந்தது அப்படிங்கிறதே போலீசாருக்கு தெரியவே இல்லை. அதுக்கு காரணம் இவன் அந்த சடலங்களை அழிக்கிறதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு நூதனமான முறைதான். அவன் ஒரு பெர்ஃபெக்ட் பிளானை உருவாக்கினான். அவன் கொலைகளை செஞ்சுட்டு அந்த உடல்களை கொண்டுட்டு போய் கங்கை நதி கரையுடைய ஒரு கிளை வாய்க்கால்ல வீசுவானா. அதுவும் எப்படின்னா, அந்த வாய்க்கால்ல குறிப்பா அவன் உடல்களை கொண்டு போய் வீசுற அந்த இடத்துல முதலைகள் நிறைஞ்சிருக்குமா. அதனால இவன் அந்த உடலை வீசின உடனே அந்த முதலைகள் உடனே அந்த உடலை கொதறி எடுத்து தின்னு முடிச்சிருங்களாம். அதனால இந்த உடல்கள் வெளியில வரவே இல்லை. இவன் கொலை செஞ்சதும் வெளி உலகத்துக்கு தெரியாமையே இருந்தது. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ஜெய்ப்பூர்ல டாக்ஸி டிரைவராக இருக்கிற நரேஷ் ரொம்பவுமே கவலையாக இருந்தான். இரவு மணி 9 ஆயிடுச்சு. காலையிலிருந்தே அவனுக்கு சரியான சவாரி எதுவுமே கிடைக்கல. அதனால அன்றைய பொழுது சரியான வருமானம் இல்லாமையே முடிஞ்சிருச்சு. இந்த கவலையிலேயே அவன் தன்னுடைய டாடா சுமோ டாக்ஸியை எடுத்துக்கிட்டு வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சான். போற வழியில தான் அந்த 40 வயசு மதிக்கத்தக்கவர் வண்டியை குறுக்காட்டினாரு. குறுக்காட்டி சவாரி போலாமாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. போலாம் சார் அப்படின்னு ரொம்பவுமே உற்சாகமா சொன்னான் நரேஷ். எங்க சார் போகணும் அப்படின்னு நரேஷ் கேட்டதுக்கு அவர் அலிகார் போகணும்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நரேஷுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர உற்சாகம். ஏன்னா அலிகாருங்கிறது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்குது. ஜெய்ப்பூர்ல இருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தொலைவு போகணும். உடனே அவரை பார்த்து நரேஷ், சார் டிராப்பா இல்ல போயிட்டு வரணுமா சார் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவரு சாவகாசமா, போயிட்டு அங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுப்பா, நாளைக்கு முழுக்க அங்க டவுன்ல ஓட்டிட்டு இருக்கணும், முடிச்சுட்டு நாளைக்கு நைட் கிளம்பி திரும்பி இங்க வரணும் அப்படின்னு சொன்னாரு.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் நரேஷுக்கு ஒரு லாங் டிரைவ் கிடைச்சிருந்தது. அதுவும் கொஞ்ச நஞ்சமல்ல, அலிகார் அப்படின்னா போக வர 800 கிலோமீட்டருக்கு மேல. அலிகார் போயிட்டு அங்க இருந்து காஸ்கஞ்ச் வரைக்கும் போகணும்பா அப்படின்னு அந்த 40 வயதுக்காரர் பின்னாடி இருந்து சொன்னாரு. நரேஷுக்கு மேலும் உற்சாகம். ஆஹா, அது இன்னொரு 100 கிலோமீட்டர் கூடிருமே நமக்கு போக வர அப்படின்னு ஒரே சந்தோஷம் அவனுக்கு. அடுத்த சில நிமிடங்கள் கழிச்சு ஜெய்ப்பூர் டவுன் சர்க்கிள் வந்தது. அந்த சர்க்கிள் கிட்ட இருந்த சர்வீஸ் லேன்ல அவன் வண்டியை செலுத்தினான். அங்க அவருடைய நண்பர்கள் 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களையும் வண்டியில ஏத்திக்கிட்டு மீண்டும் ஹைவேல ஏறி அலிகாரை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது நரேஷோடைய டாடா சுமோ. அலிகாரை தாண்டி காஸ்கஞ்சை நோக்கி வண்டி ஹைவேல பறந்துகிட்டு இருந்தது. அப்போ நரேஷுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவரு, அந்த ஹசாரா வாய்க்கால் வரும்ல, அந்த வாய்க்காலை ஒட்டி ஒரு சாலை போகும், அந்த ரோட்ல வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரிங்க சார் அப்படின்னு சொன்ன நரேஷ் அதே போல அந்த வாய்க்காலை தாண்டின உடனே ரைட்ல திரும்பின அந்த சின்ன சாலையில வண்டியை செலுத்த ஆரம்பிச்சான். அந்த சாலை கங்கை நதியுடைய ஒரு கிளை வாய்க்காலான ஹசாரா வாய்க்காலை ஒட்டியே போற ஒரு சாலையாக இருந்தது. அந்த சாலையில எந்த விதமான டிராபிக்குமே இல்லாம இருந்தது. சரி, இரவு 3 மணிக்கு டிராபிக்கும் இல்ல, ஒண்ணும் இல்ல, நாம வேகமா போலாம் அப்படின்னு ஒரு அழுத்துனா நரேஷ். அந்த சாலையில கொஞ்ச தூரம் போன பிறகு பின்னாடி இருந்த அந்த 40 வயதுக்காரரு நரேஷ் கிட்ட, சிறுநீர் கழிக்கணும்பா, வண்டியை சௌரியமான ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமா கொஞ்சம் நிறுத்து. அதே போல நரேஷும் கொஞ்சம் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தினான். வண்டியை நிறுத்தின பிறகு வண்டியில இருந்த எல்லாருமே இறங்கி போய் சிறுநீர் கழிக்கிறாங்க. கழிச்சிட்டு திரும்பி வந்து வண்டியில ஏறுறாங்க. அப்ப திரும்பி வந்த நரேஷ் வண்டியில இருந்து ஒரு தண்ணி பாட்டிலை எடுத்துட்டு போய் தன்னுடைய முகத்தை அலம்பறான். திரும்பி வந்து வண்டியில உட்கார்றான். அப்ப திடீர்னு நரேஷுக்கு பின்னாடி இருந்து ஒரு கைத்தை போட்டு நரேஷோட கழுத்தை யாரோ இருக்க ஆரம்பிச்சாங்க. கழுத்து நெறிபட நரேஷுக்கு மூச்சு திணறுச்சு. அதே சமயத்துல நரேஷ் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலு அவன் மேல தாண்டி 2 கைகளையும் அமுத்தி பிடிச்சுக்கிட்டான். நரேஷ் அசைய முடியாத மாதிரி அவன் மேல அழுத்தி பிடிச்சுக்கிட்டான். கழுத்துல இருக்கிற கயிறு இருக்க நரேஷுக்கு கண்கள் சுத்த ஆரம்பிச்சது. அப்படியே மயக்கம் வர ஆரம்பிச்சது. மூச்சு முட்ட ஆரம்பிச்சது. ஒரு சில நிமிடங்கள்ல அவன் துடிதுடிச்சு அந்த இடத்திலேயே செத்தான். அவன் செத்துட்டான் அப்படின்னு உறுதியான உடனே கார்ல இருந்த 2 பேர் இறங்கி வந்து டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து இருந்த நரேஷை தூக்கி பின்னாடி சீட்ல வச்சுட்டு வேற ஒருத்தன் காரை எடுத்து செலுத்த ஆரம்பிச்சான். அந்த டாடா சுமோ அடுத்த சில நிமிடங்கள் அந்த சாலையில பறக்க ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வண்டியை ஓரங்கட்டினா அந்த ஆள் அரவம் இல்லாத அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அந்த 40 வயதுக்காரர் கூட வந்த 3 பேரும் இறங்கி போய் நரேஷோட உடலை தூக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நரேஷை தூக்கிட்டு போய் அந்த கால்வாயில வீசினாங்க. அந்த கால்வாயில அந்த குறிப்பிட்ட பகுதியில வெறும் புதர்களாக மண்டி கிடந்தது. அந்த புதர்களுக்கு அப்பால வாய்க்கால்ல நிறைய முதலைகள் இருந்தது. இவங்க நரேஷோட உடலை வாய்க்கால்குள்ள வீசின உடனே அந்த முதலைகள் நரேஷோட உடலை கொதற ஆரம்பிச்சதுங்க. உடனே வந்து எல்லாரும் வண்டியில ஏறிட்டு அந்த காரை நேரா காஸ்கஞ்சில் இருந்த ஒரு கார் ஒர்க் ஷாப்புக்கு விட்டாங்க. இவங்க அந்த ஆள் கூட பேரம் பேச ஆரம்பிச்சாங்க. அடுத்த சில நிமிடங்கள்ல 1 லட்சம் ரூபாயை கையில வாங்கிக்கிட்டு இவங்க 4 பேரும் ஆளுக்கு 25,000 ரூபாயை பங்கிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க. நரேஷ் சர்மாவை கொலை பண்ண அந்த 40 வயதுக்காரர் வேற யாரும் இல்லை, அது டாக்டர் டெத் அப்படின்னு அழைக்கப்பட்ட டாக்டர் தேவிந்தர் சர்மா தான். நரேஷ் சர்மாவை கொன்னது மாதிரியே அதே பாணியில அதே இடத்துல 200க்கும் மேற்பட்ட டாக்ஸி டிரைவர்களை கொன்னு இருக்கிறான் அந்த டாக்டர் தேவேந்தர் சர்மா. நம்ப முடியுதா உங்களால? ஆமாம் நண்பர்களே, அதே மோடஸ் ஆபரண்டி, அதே இடம், அதே கொலைகள், அதே மாதிரி முதலைகளுக்கு அந்த உடல்களை இரையாக்கி இருக்கிறான். 200 கொலைகள் நடந்தும் கூட போலீசாருக்கு அப்படி கொலைகள் நடந்து கொண்டிருப்பதே தெரியல அப்படிங்கிறதான் கொடுமை. ஆனால் யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. 2004ஆம் ஆண்டு
வழக்கம் போல ஒரு டாக்ஸியை வாடகைக்கு அமர்த்திக்கிட்டு தேவேந்தர் சர்மா ஜெய்ப்பூர்ல இருந்து அலிகாருக்கு வந்திருக்கிறாரு. அங்க இருந்து அவர் வழக்கமாக கொலை செய்கிற இடமான ஹசாரா வாய்க்கால் மேட்டுக்கும் வந்திருக்கிறாரு. தேவேந்தர் சர்மா வாடகைக்கு எடுத்த டாக்ஸில டிரைவரோட சகோதரனும் இருந்திருக்கிறாரு. கூடவே தன்னுடைய 2 கூட்டாளிகளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு தேவேந்தர் சர்மா. வழக்கமான அதே ஸ்பாட்ல காரை நிறுத்தி அதே மாதிரி இருவரையுமே ஒரே சமயத்துல கொண்டிருக்கிறானுங்க இந்த 3 பேருமே. தேவேந்தர் சர்மாவும் அவரோட கூட்டாளிகளும் டிரைவரையும் டிரைவரோட சகோதரன் ஆகிய 2 பேரையும் கொன்னுட்டு அவங்களுடைய உடல்களை தூக்கி முதலைகளுக்கு இரையா வீசி இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய துரதிர்ஷ்டம் அந்த 2 சகோதரர்களுடைய உடல்களை முழுமையா அந்த முதலைகள் சாப்பிடவில்லை. அன்னைக்கு அந்த 2 சகோதரர்களுடைய உடல்களுமே அப்படியே மிதந்து மிதந்து கங்கை நதிக்கு வந்து சேர்ந்தது. கங்கை நதியில மிதக்கிற இந்த உடல்களை பார்த்துவிட்டு பொதுமக்கள் போலீசாருக்கு சொல்லவும் போலீசார் அந்த உடல்களை கைப்பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சகோதரர்கள் இருவருடைய அடையாளங்களும் கிடைக்குது, அவங்களுடைய ஐடி கார்டு கிடைக்குது. அதை வச்சு அவங்களுடைய குடும்பத்தை கான்டாக்ட் பண்றாங்க. அங்கிருந்து தான் இவங்க டாக்ஸி டிரைவர்கள் அப்படின்னு தெரிய வருது. இவங்க 2 பேருமே ஜெய்ப்பூர்ல வசிக்கிறவங்க அப்படின்னும் ஜெய்ப்பூர்ல இருந்து அலிகாருக்கு டாக்ஸி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த டாக்ஸி டிரைவருடைய சகோதரன் வண்டி வழியில சாப்பாட்டுக்கு நிறுத்தி இருந்தப்போ வீட்டுக்கு போன் பண்ணி நாங்க அலிகாருக்கு ஒரு சவாரிக்கு போறோம், அங்கிருந்து காசகஞ்சுக்கும் போயிட்டு அப்புறம் தான் நாங்க ரிட்டர்ன் வருவோம், 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. இதை ஒரு மிகப்பெரிய தடயமாக கொண்டு அங்க போய் போலீசார் விசாரிக்கும் போது அது ஒரு பப்ளிக் எஸ்டிடி பூத்னு தெரிய வருது. அந்த பப்ளிக் எஸ்டிடி பூத் உரிமையாளர் அந்த காரை நினைவும் வச்சிருந்திருக்காரு. அதுல எத்தனை பேர் வந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு ஓரளவுக்கு அடையாளமும் சொல்லி இருக்கிறாரு. இந்த சமயத்துல அந்த கார் ஓட்டுநருடைய குடும்பத்திடம் இருந்து இன்னொரு தகவலும் வருது. அவருடைய தம்பி பேசினப்போ ஒரு டாக்டர் எங்க வண்டியை சவாரிக்கு எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்ன விஷயமும் வெளியில வருது. அதனால ஜெய்ப்பூர்ல இருக்கிற டாக்டர்களை அலச ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. இப்படி விசாரிக்க ஆரம்பிச்ச போதுதான் டாக்டர் தேவேந்தர் சர்மா மேல கொஞ்சம் சந்தேகம் தட்டுது. அதே நாள் தேவேந்தர் சர்மாவும் வெளியூர் போனதாக அவருடைய கிளினிக்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் தேவேந்தர் சர்மா பிடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா தேவேந்தர் சர்மா இருந்து விஷயத்தை அவ்வளவு எளிதில் வாங்க முடியல. தேவேந்தர் சர்மா மேல மட்டுமே பலமான சந்தேகம் வந்ததுனால மீண்டும் மீண்டும் அவரை பிடிச்சு கிடுக்குப்பிடி விசாரணைக்கு உள்ளாக்குறாங்க போலீஸ்காரங்க. கடைசியா தேவேந்தர் சர்மா உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆமா, நான் தான் வண்டி வாடகைக்கு எடுத்தேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் நான் அவங்க 2 பேர்த்தையும் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தேவேந்தர் சர்மா சொன்ன விஷயம்தான் போலீசாரை ஆடி போக வச்சிருக்கு. அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நான் நிறைய பேத்த கொன்னேன், இதே மாதிரி தான் கொன்னேன், டாக்ஸி எடுத்துட்டு போவேன், டாக்ஸி டிரைவர்களை அங்கே கொண்டுட்டு அந்த டாக்ஸியை கொண்டு போய் நான் காசகஞ்சில் விற்றுருவேன். அப்படி விற்க முடியல அப்படின்னா என்னுடைய கூட்டாளிகள் அதை மீரட்டுக்கு கொண்டுட்டு போய் மீரட்டில் அந்த வண்டியை பாட்டாக பிரித்து அதை விற்றுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். எதுக்காக நீ இதை செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது காசுக்காக செஞ்சேன் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு டாக்டர் இப்படி நடந்துக்குவாரா, காசுக்காக கொலை பண்ணுவாரா அப்படின்னு போலீஸ்காரங்க மண்டை பிச்சுக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு விசாரிக்கும் போது தான் டாக்டருடைய பூர்வீகம் எல்லாம் தெரிய வருது. அவர் ராஜஸ்தானை சேர்ந்தவரே அல்ல, அவர் பீகார்ல இருக்கிற சிவான் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். அங்க ஆயுர்வேதிக் டாக்டர் பட்டம் வாங்கிட்டு 1984 ஜெய்ப்பூருக்கு குடி வந்து ஒரு ஜனதா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஆஸ்பத்திரியை ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆஸ்பத்திரியை நடத்திட்டு வந்தவருக்கு வருமானம் போதியதாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தான் ஒரு கேஸ் கம்பெனியில் ஏஜென்சி எடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்து பாரத் ஃபியூவல் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கேஸ் கம்பெனி கிட்ட டீலர்ஷிப்புக்கு அப்ளை பண்றாரு. ஒரு 11 லட்சமும் அதுக்காக கட்டுறாரு. ஆனா அந்த பாரத் ஃபியூவல் கம்பெனி பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு ஓடி போயிருது. அதுல கடுப்பான டாக்டர் அசந்து போகாம என்ன பண்றாரு,
தானே ஒரு கேஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. நான் கேஸ் ஏஜென்சி எடுத்திருக்கிறேன், கேஸ் சப்ளை பண்றேன் வீடுகளுக்கு அப்படின்னு மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்துக்கும் கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. கேஸ் ஏஜென்சியே எடுக்காதவருக்கு கேஸ் சிலிண்டர் எங்கிருந்து வருது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அங்கதான் டாக்டரோட கிரிமினல் மூலம் வேலை செஞ்சிருக்குது. அவர் என்ன பண்றாரு, கேஸ் சிலிண்டர் தனக்கு சப்ளை பண்றதுக்காக ஒரு சிலர்கிட்ட தான் ஒரு கான்ட்ராக்டை ஏற்படுத்திக்கிறாரு. அவங்க ரெகுலரா இவருக்கு ஒரு குறிப்பிட்ட விலையில கேஸ் சிலிண்டரை சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதான் கான்ட்ராக்ட். ஆனா இவர் கான்ட்ராக்ட் கொடுத்த ஆட்கள் யார் தெரியுமா? திருட்டு பயலுக, கொலகார பயலுக. அவனுங்க 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கானுங்க, வெளியூர்ல இருந்து கேஸ் சிலிண்டர் ஏற்றிக்கிட்டு லாரி வரும் இல்லையா, அந்த லாரியை கடத்திக்கிட்டு போய் அந்த டிரைவரை கொன்னுட்டு அந்த கேஸ் சிலிண்டரை பூரா கொண்டு வந்து இவரோட ஏஜென்சியில் இறக்கிடுவாங்களாம். இந்த கேஸ் சிலிண்டரை மலிவான விலைக்கு இவனுங்கிட்ட வாங்கிட்டு அதை தான் வெளியில விற்க ஆரம்பிச்சிருக்கிறாரு டாக்டர். ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் வசமா சிக்கினாரு டாக்டர். இவர் மேல பொய்யான கேஸ் ஏஜென்சி ஆரம்பிச்சு மக்களை ஏமாத்தினாரு அப்படின்னு கேஸ் போடுறாங்க போலீஸ்காரங்க. அதுக்கப்புறமாவது வாழை சுருட்டிட்டு சும்மா இருக்கிறாரா? இல்லை. வெளியில வந்த உடனே மறுபடியும் வேறொரு கேஸ் ஏஜென்சிக்கு விளம்பரம் கொடுக்கிறாரு. ஆனால் உடனடியாக போலீசார் இன்னொரு கேஸை போட்டு அவரை முடக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த கேஸ் ஏஜென்சில நமக்கு ஒத்து வராதுன்னு முடிவு பண்ண டாக்டர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆஸ்பத்திரியவே ஒரு ஆயுதமாக மாத்துறாரு. என்ன பண்றாருன்னா, ஊர் உலகத்துல இருக்கிற ஆட்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்து பிளாக்ல கிட்னி வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மக்கள் இருந்து கிட்னியை எடுத்து பிளாக்ல இந்த கிட்னியை விற்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் சில வருடங்கள் தான். 2004 வசமா சிக்கினாரு டாக்டர். ஒரு பிளாக் மார்க்கெட் கிட்னி ராக்கெட் நடத்தினார் இவரு அப்படின்னு போலீஸ்காரங்க இவர் மேல கிரிமினல் கேஸ் போடுறாங்க. ஆனா சைட் பை சைடுல டாக்டர் செஞ்ச இன்னொரு தொழில் வெளியில வரவே இல்லை. அதுதான் டாக்ஸியை வாடகைக்கு எடுத்து கொண்டுகிட்டு போய் டாக்ஸி டிரைவர்களை கொன்னுட்டு டாக்ஸியை விற்கிற தொழிலை இவர் செஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த குற்றம் வெளியில வரவே இல்லை. இவர் கிட்னி விஷயத்துல மாட்டினப்ப கூட இந்த டாக்ஸி டிரைவர் கொலை விஷயம் வெளியில வரல. ஆனா அதே 2004 அந்த டாக்ஸி டிரைவர் சகோதரர்களை கொன்ன வழக்குல இவர் வசமா சிக்கினாரு. அதுக்கப்புறம் 2004 இவருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சது கோர்ட்டு. அதற்கு பிறகு இவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டாரு. அவர் ஜெயிலில் இருக்கும்போதே இவர் செய்த கொலைகள்ல பல கேஸுகள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. மே மாதம் 2008 இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு டாக்ஸி டிரைவரை கொன்ன வழக்குல தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு 16 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கிறான் இந்த டாக்டர். 16 வருஷத்துக்கு பிறகு ஜனவரி 2020 இவனுக்கு 20 நாள் பெரோல் கொடுத்திருக்குது கோர்ட்டு. அப்படி பெரோல்ல வெளியில வந்த உடனே அவன் செய்த முதல் காரியம் ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிறதான். எங்க ஓடுனா எப்படி ஓடுனானே தெரியல. பல காலம் இவன் எங்க போய் ஒளிஞ்சான் அப்படின்னே போலீசாருக்கு எந்த தகவலும் தெரியல. அதுக்கு பிறகு 2020 ஜூலை மாதம் டெல்லியுடைய புறநகர் பகுதியில் இந்த 62 வயது கொலகார டாக்டர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற விஷயம் போலீசாருக்கு தெரிய வருது. அவனை அப்படியே அலாக்காக பிடிச்சுக்கிட்டு வந்து மறுபடியும் ஜெயிலில் அடைச்சாங்க. இவன் போலீசார்கிட்ட ஒப்புக்கொண்டது எத்தனை கொலைகள் தெரியுமா? 200க்கும் மேற்பட்ட கொலைகள் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அவன் சொன்ன விளக்கம் என்னன்னா, 50 கொலைகளுக்கு மேல நான் எண்ணிக்கை வச்சுக்கவே இல்லை, அதுக்கப்புறம் நான் கவுண்டே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் அதெல்லாம் 200க்கு மேல இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லி அந்த போலீசாரை மட்டுமல்ல இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறான். இந்த கொலைகாரனைத்தான் பத்திரிகையாளர்கள் டாக்டர் டெத் அப்படின்னு அழைக்கிறாங்க.